சௌரிபாளையம் ரோட்டில் ஒரு 4-5 இடத்துலயாச்சு இதே மாதிரி தோண்டி போட்டுருக்கிறது. நேற்றுக்கு கூட ஒரு பிள்ளைக்கு வந்து சைக்கிள் வந்து டேமேஜ் ஆகி ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாப்புல. அப்புறம் நம்ம தான் எடுத்து வச்சுருந்தது. இனி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து இப்படி போட்டு விட்டுறதுனால ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அந்த பக்கம் ரோடு வந்து இது விட்டு 2 பக்கம் டிராஃபிக் போன மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணால் பரவாயில்ல. மண் அப்படியே கூட்டி போட்டுருக்கு பாருங்க. அந்த மாதிரி கூட இல்லாமல் கொஞ்சம் பார்த்து இது பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது யாருமே வந்து இது கண்டுக்கவே மாட்டேங்கிற. போலீஸ் வந்து இங்கே டிராஃபிக் கிளியர் பண்ணதுக்கு அவங்களும் வரதில்லை. அதனால கொஞ்சம் அதை பண்ணோன்னா நல்லாயிருக்கும். பெரிய பாதாள சாக்கடை போடணும்னு சொல்லிட்டு நிற்க தோண்டி போட்டுட்டாங்க. போட்டுட்டு மாதக்கணக்காக அப்படியே விட்டுட்டாங்க. அது அந்த கல் மண் கொண்டு வந்துட்டு மேலே போட்டதோடு சரி தார் ஊற்றவே இல்லை. அது மாதக்கணக்காக போட்டு கடைகளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மண் டெய்லியும் அவ்வளோ இதாக போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சல். வண்டிக்காரங்க 2 வீலர்காரங்க நிறைய பேர் விழுந்துட்டாங்க. அந்த சமயத்தில் மழை வேற வந்தது. நிறைய பிள்ளைங்க வேலைக்கு போகும்போது 2 வீலரில் வந்து பொட்டுன்னு விழுகுது. அது யாரும் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் தார் ஊற்றுனாங்க. தார் ஊற்றி அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மேவரம் சைடு குழி தோண்டிட்டாங்க. அது வரைக்கும் அந்த மாதக்கணக்காக அவன் கிடந்தது. அப்பொன்னும் குழி தோண்டாமல் தார் ஊற்றின சமயத்தில் உடனே வந்து குழி தோண்டிட்டாங்க. இப்போவும் அங்கே தோண்டிட்டு தான் கிடக்குது. இன்றைக்கும் கூட வேலையை அவங்க செய்கிறாங்க. அதனால பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் தான். அதுக்கு வந்து யாருமே எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. நாங்கள்லாம் பொது மக்கள் போயிட்டு எதுவுமே அங்கே சொல்ல முடியாது. நாங்கள் சொல்லிட்டோம்னா அவங்க அது கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கட்சியில் லீடருக்கு போய் சொல்லலாம், ஆனால் அவங்களும் சொல்ல மாட்டேங்குது. இதுதான் நடந்துட்டு. இங்கே வந்து பிரச்சனைன்னு சொன்னால் அந்த மூளை ஃபஸ்ட்டு பிரச்சனை அந்த மூளை தான். இவங்க பூரா குழி தோண்டி வச்சுக்கிறாங்க. அது வந்து மூடுறதே இல்லை. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தர் இறந்துட்டார். அந்த காம்பவுண்டு மூலையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்சிடெண்ட், அது இறந்துட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் ஏகப்பட்ட பக்கம் குழி தோண்டி வச்சுருக்காங்க. அது க்ளோஸ் பண்ணுறதே இல்லை, அப்படி அப்படியே விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து சரியானபடி இந்த வழியை வர்றதில்லை. இது வந்து S3 தான் வந்துட்டுருதுங்க. S3 தான் வர்றது. இது வழியை சரியாக வர்றதில்லை. மக்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க ஒரு தோண்ட வேண்டியது மூட வேண்டியது, தோண்ட வேண்டியது மூட வேண்டியது, இதே தான். ஒரு 6 மாதம் 8 மாதம் எப்படியே அதை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அங்கே தோண்டி வச்சு ஒரு 2 மாதம் பக்கம் ஆச்சு. அப்படியே தான் விட்டுருக்காங்க. இதுக்கடுத்து இங்கே தோண்டுவாங்க, அப்புறம் மூடிடுவாங்க. இதே தான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஏரியா பூரா அப்படி தான் இருக்குது. சரியான வழி இல்லை. இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயும் போட்டுட்டு ஏமாந்தா அவ்வளோதான். இந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருக்குங்க உங்களுக்கு. இப்போ இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இப்படி தான் இருக்குங்க. மழையெல்லாம் பேஞ்சா நிறைய பேர் கீழே விழுகிறது, ஆக்சிடென்ட் ஆகிறது இப்படியே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக வந்து யார் வந்தாலும் உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? வந்தால் கண்டிப்பாக விளைய வேண்டியது. ஆப்போசிட் வர பெரிய வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நின்று வர்றது இல்லைங்க. அவன் விசதிக்கு வர வேண்டியது போக வேண்டியது. ஆப்போசிட் போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு அடி வரதான் செய்யும். அது மாதிரி அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுங்க, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது நடந்துகிட்டே தான் இருக்குதுங்க. சரியான இது இல்லை. அதே மாதிரி இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா S3 ஒரு வண்டி வந்துருந்துங்க. சரியாக வர்றதில்ல, போகவில்லை. அவன் ஒரே இதில் போயிட்டு வந்துட்டுருக்கானு உங்களுக்கு, சரிங்களா? பொதுமக்களுக்கு இதனால் வந்து பயங்கரமான இடைஞ்சலுங்க. காலையில் மாலை நேரம் மதியான நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கர இடைஞ்சல் உங்களுக்கு. நிறையா ஆக்சிடென்ட் நடந்தாச்சுங்க இப்போ. ஆனால் கவனிக்கிறது மேலே ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. புதுசாக வரவங்க எல்லாம் நிறைய பேர் ஒன்று ஆகிருக்கிறாங்க உங்களுக்கு. மலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே கிராஸ் பண்ண முடியாதுங்க. சின்னவங்க பெரியவங்க யார் போனாலும் கீழே ஒழுகுத்தான் மேலும். சரியான கவனிப்பு இல்லைங்க. இது கண்டினியூஸாக வந்து ஒரு 4 மாதமாக வேலை நடக்குது. 4 மாதமாக டிராஃபிக் ப்ராப்ளத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி டஸ்ட்டு ஃபுல்லாக வந்து மண் உட்காரவே முடியல. ஒவ்வொரு வண்டியோட அந்த மேலே பார்த்தா தெரியும், எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இதாக இருக்குது. இது வந்து மீனா ஸ்டேட் ஏரியா, உடையாமலை போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா KB ஸ்கூல் பக்கத்தில் கேந்தி தேடியாக இருக்குது. இங்கே குழி தோண்டி போட்டிருக்காங்க. குழி தோண்டி போகிறங்காட்டி குழந்தைங்க வந்து 8:20க்கு உள்ளே இருக்கணும். உள்ளே வரவே முடியல, ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 2:40க்கெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா பூரா ரஷ்ஷாக இருக்குது. காலையில் வந்தாலும் ரஷ்ஷாக இருக்குது, ஈவினிங் வந்தாலும் ரஷ்ஷாக இருக்குது. இப்படி போகிற பக்கம் போகிற ஒவ்வொரு பக்கம் குழி தோண்டி போட்டு அப்படியே மாதக்கணக்கில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. டிராஃபிக் 6 மணிக்கு மேலே ரொம்ப சிரமமாக இருக்குது. வண்டி போகிறதுக்கு ஒன்றுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு வண்டி ஏறி இன்னொரு வண்டி போக முடியாமல் அடிக்கடிக்கெல்லாம் ஆயிடுச்சு. நேற்றுக்கு முன்னாடிக்குள்ள டஸ்ட்டு பயங்கரமாக இங்கே இருக்கவே முடியல. பயங்கர டஸ்ட் அடிக்குது. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தோண்டியிருந்தாங்க. தோண்டி போட்டு ஒரு நாள்லேயே மறுபடியும் அடுத்த நாளே வந்துட்டாங்க. அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க.
அவர் 5 மாதம் அப்படி இருந்தது. ஒரு நாள் ரோடு போட்டாங்க, அடுத்த நாள் இவங்க வந்து தோன்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 5 மாதத்தில் இந்த வேலையை பார்த்துருந்தாங்க கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கு. ரோட்டு போட்டு ஒரு நாள் தான் இருந்தது, அடுத்த நாள் வந்துட்டாங்க குழி தோன்றதுக்கு.